அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மை மறுமையின் வெற்றி அல்லாஹ்வுடைய கட்டளை மற்றும் நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில் இருக்கின்றது. முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பேணி நாம் வாழ்க்கையை வாழ்ந்தால் அல்லாஹ் நமக்கு அவனுடைய கருணையை மற்றும் அவனுடைய ரஹமத்தை பொழிகின்றான். இருவுலக வாழ்க்கையிலும் வெற்றியை தருகின்றான். ஷிஃபத்துகள் 6 ஷிஃபத்துகளை கொண்டு, முக்கியமான 6 ஷிஃபத்துகளை கொண்டு நபிமார்கள், சஹாபாமார்கள், அவுலியாக்கள், தபே தாபீன்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த ஷிஃபத்துடைய வாழ்க்கை வழிமுறையை தான் நாம் பின்பற்ற வேண்டும். இதுதான் சுன்னத்தாக இருக்கின்றது. முதலாவதாக கலிமாவை கூற வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அடுத்தது தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், 5 வேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். மூன்றாவதாக இக்ராமை கடைபிடிக்க வேண்டும், நற்பண்புகள், பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவது, சிறியவர்களுக்கு அன்பு பாராட்டுவது, தாய் தந்தையர்களுக்கு மரியாதை செலுத்துவது, சகோதரிகளுக்கு மரியாதை செலுத்துவது, அன்பு பாராட்டுவது, ஆலிம் உலமாக்களுக்கு, பெரியோர்களுக்கு மற்றும் ஆலிம் உலமாக்களுக்கு மரியாதை மற்றும் கண்ணியம் செலுத்துவது ஆகிய இந்த நன்மைகளை கொண்டு வாழ வேண்டும். தன்னுடைய சகோதரருக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அதற்காக நாம் முன்வந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும். இதுவும் ஒரு ஷிஃபத்தாக இருக்கின்றது. ஒரு முஸ்லீம் சகோதரராக இருந்தாலும் அல்லது நமக்கு தெரியாத சகோதரராக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு கஷ்டம் ஏற்பட்டால் அவருக்காக நாம் உதவி செய்வது அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு கூலியை பெற்றுத்தருவதாக இருக்கின்றது. தப்லீக்குடைய சிறப்புகளை நாம் பார்த்திருந்தோம். தப்லீக்குடைய சிறப்புகளில் குர்ஆனுடைய ஆயத்துகளுடைய விளக்கங்களை அமல்களின் சிறப்புகள் கிதாபின் மூலம் நாம் படித்து தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஹதீஸ்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹதீஸில் இரண்டாம் பகுதியை நாம் பார்க்கின்றோம். அதில் தீமையை தடுக்கும் வழிகள் மற்றும் தீமையை தடுக்காவிட்டால் அனைவருக்கும் அழிவு என்கின்ற தலைப்பை நாம் பார்த்திருந்தோம். இப்பொழுது இஸ்ராயேல் சந்ததிகளின் அழிவை பற்றி பார்ப்போம் வாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இஸ்ராயேல் சந்ததியினரின் வீழ்ச்சி இவ்வாறு ஆரம்பமானது. அவர்களில் ஒருவர் தீனுக்கு மாற்றமாக நடப்பதை அடுத்தவர் பார்த்தால், நண்பரே, அல்லாஹ்வை பயந்து நீர் செய்வதை விட்டுவிடும், இது உமக்கு தகாது என்று கூறுவார். பிறகு மறுநாள் அவர் அதே பாவத்தை செய்வார். இப்போது இவர் அவரை தடுக்காமல் அவருடன் உண்பது, குடிப்பது போன்றவற்றில் முன்பு போலவே சேர்ந்து இருப்பார். இந்த நிலை பரவலாக இருந்தபோது அல்லாஹ் அவர்களில் சிலருடைய உள்ளங்களை மற்றும் சிலருடைய உள்ளங்களுடன் கலந்து விட்டான். அதாவது கெட்டவர்களின் உள்ளங்களைப் போலவே நல்லவர்களுடைய உள்ளங்களும் மாறிவிட்டன. இதற்கு பின் உயினல்லா தீன ஹபரு என்று தொடங்கி அலூன் என்பது வரை உள்ள ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அதன் பொருள், இஸ்ராயேலின் மக்களிலிருந்து காஃபிராகிவிட்டவர்கள் தாவூத் உடையவும் மரியமின் மகன் ஈசா உடையவும் நாவினால் சபிக்கப்பட்டுள்ளனர். அது ஏனெனில் அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறியதனாலாகும். எதனை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த வெறுக்கப்பட்ட செயலை விட்டும் ஒருவரையொருவர் விலக்கிக் கொள்ளாமலேயே அவர்கள் இருந்தனர். அவர்கள் செய்து கொண்டிருந்தது மிக கெட்டதாகும். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீங்கள் நன்மையை ஏவிக் கொண்டே இருங்கள், தீமையை விலக்கிக் கொண்டே இருங்கள், அநியாயக்காரனை அநியாயம் செய்வதை விட்டும் தடுத்து விடுங்கள், அவனுக்கு நேர்வழியின் பக்கம் அழைப்பு கொடுங்கள். விளக்கம்:
மற்றொரு ஹதீஸ் கூறுகிறது, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து உட்கார்ந்து இருந்தார்கள். திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அநியாயம் செய்வதிலிருந்து அநியாயக்காரனை தடுக்காத வரை நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்து கூறினார்கள், நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து வாருங்கள், அநியாயம் செய்வதை விட்டும் அநியாயக்காரனை தடுத்து நேர்வழியின் பக்கம் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் இஸ்ராயேல் இனத்தவர்களுக்கு ஏற்பட்டதைப் போன்ற சாபம் உங்கள் மீது ஏற்பட்டு அவர்களைப் போல உங்களுடைய இதயங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்துவிடும். அதாவது கெட்டவர்களின் இதயங்களைப் போல நல்லவர்களின் இதயங்களும் மாறிவிடும். அந்த மக்கள் மீது சாபமிடப்பட்டதை சுட்டிக்காட்டவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உள்ள ஹதீஸில் குர்ஆன் ஆயத்தை ஓதினார்கள். அவர்கள் மீது சாபம் உண்டானதற்கான காரணங்களில் ஒருவர் மற்றவரை தீமையிலிருந்து தடுக்காததும் ஒரு காரணமாகும். தற்காலத்தில் எல்லோரும் நல்லவனாக நடப்பதும் இடத்திற்கு தகுந்தபடி பேசுவதும் நல்ல பண்பாகவும் பரந்த மனப்பான்மையாகவும் கருதப்படுகிறது. இது முற்றிலும் தவறாகும். வேண்டுமானால் நன்மையை சொல்வதால் எந்த பயனும் ஏற்படாத இடத்தில் வாய்மூடி இருக்க சிறிது அனுமதி கிடைக்கிறது. அதற்காக தவறான காரியங்களுக்கெல்லாம் ஆமாம் போட வேண்டும், ஒத்துப்போக வேண்டும் என்பதில்லை. ஆனால் நாம் சொன்னால் திருத்தக்கூடியவர்களான நமது குழந்தைகள், நண்பர்கள், வேலைக்காரர்கள் மற்றும் நமக்கு கீழ்நிலையில் உள்ளவர்கள் ஆகியோரிடத்திலும் வாய்மொழி இருப்பது நல்ல பண்பன்று. இவ்வாறு இருப்பது மார்க்க சட்டப்படியும் உலக வழக்கிலும் குற்றமாகும். ஒரு மனிதர் தம் பக்கத்து வீட்டாருக்கு பிரியமானவராகவும் தம் சகோதரர்களுக்கு நல்லவராகவும் இருந்தால் பெரும்பாலும் அவர் நன்மையை ஏவாமலும் தீமையை தடுக்காமலும் இருந்திருப்பார் என்று சுஃப்யான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார்கள். மறைவாக ஒரு பாவம் செய்யப்பட்டால் அதன் விளைவு அந்த பாவம் செய்தவரை மட்டும் சாரும். ஆனால் ஒரு பாவம் பகிரங்கமாக செய்யப்பட்டு தடுப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் அதை தடுக்காவிட்டால் அதன் விளைவு எல்லோருக்கும் உண்டாகும் என்று பல ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது. இப்போது தன்னை பற்றி ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். தினசரி தமக்கு முன்னால் தீனுக்கு மாற்றமான செயல்கள் எத்தனையோ நடைபெறுகின்றன. அதை தடுப்பதற்கு சக்தி இருந்தும் தடுக்கிறோமா? யாரேனும் அல்லாஹ்வின் நல்லடியார் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்தால் உதவியும் ஊக்கமும் அளிப்பதற்கு பதிலாக அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. அவர் குறுகிய புத்தியுடையவர் என்று தூற்றப்படுகிறது. இது பெரும் அநீதியாகும். அநியாயம் செய்தவர்கள் தாங்கள் எங்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை வெகு சீக்கிரத்தில் விளங்கிக் கொள்வார்கள் என்று அத்தியாயம் ஷுஆரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்கன்னா அந்த அநியாயத்தை நாம் தட்டி கேட்க வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் நன்மையை ஏவுகின்றோம். நம்முடைய வேலையாட்களுக்கு நாம் சரியான வழிமுறையை நாம் காட்டுகிறோம். அதே போன்று ஒருவர் அநியாயம் செய்கின்றார். ஒரு கடைக்கு செல்கின்றோம், ஒரு எடையை தவறாக வைக்கிறார். கடைக்காரர் ஒரு பொருளுக்கு எடையை குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ வைத்து விடுகின்றார் என்றால் நாம் அநியாயம் செய்த வண்ணமாக ஆகிவிடும். அல்லது அவர் குறைவாக வைத்தால் கடைக்காரர் நமக்கு அநியாயம் செய்தவராக இருப்பார். அந்த இடத்தில் நாம் வாய்மூடி சும்மா இருக்கக்கூடாது. அப்போது ஏன் கம்மியாக வைக்கிறீங்கன்னு கேட்கணும். எதிர்த்து நம்ம பேசணும். மக்களை பார்த்து ஒரு தவறு வேணுமென்றே செய்கின்றார்கள் என்றால், பல முறை இந்த தவறுகள் நடைபெறுகிறது என்றால், இதற்கு நாம் ஒரு சமுதாயத்திலும் சரி அல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஒரு பிரச்சனை வருகின்றது, குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது, கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருகிறது என்றால் அதனை ஒரு தாய் தந்தையர்களாக இருக்கும் பொழுது பெண் வீட்டார் இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அதனை சரி செய்து வைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு
அவர்களை பிரிப்பதற்காக நாம் முன்வரக்கூடாது. இது எப்படி என்றால் அனைவரும் பாவம் செய்த வண்ணமாக ஆகிவிடுகின்றது. ஒருவருடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு நாமே நம்முடைய வாய்களால் நாமே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுப்பதாக ஆகிவிடுகின்றது. ஆக ஒரு உணவாக இருந்தாலும் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அதனையும் நாம் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும், உணவு சாப்பிட வேண்டும். ஹராமான விஷயங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. விபச்சாரம், போதை வஸ்துக்களை உட்கொள்வது, இதனையெல்லாம் நாம் கேட்க வேண்டும். ஒரு பிள்ளைகள் வழி தவறி செல்கின்றார்கள் என்றால் அவங்கள நம்ம சரி செய்வதற்காக நம்ம முயற்சி செய்ய வேண்டும். தவிர அவர்களை எதையும் கேட்காமல் நாம் விட்டுவிடக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கை வழி தவறிவிடும். இஸ்ராயலின் சந்ததியினர்கள் இப்படி தான் வாழ்ந்தார்கள். அதாவது அவர்கள் விபச்சாரம் செய்து கொண்டு, போதை வஸ்துக்களை உட்கொண்டு கொண்டு, பாவங்களை செய்து கொண்டு வாழ்ந்தார்கள். ஆகவே இதனை நாம் அல்லாஹ் கூறுகின்றான். இதனை நாம் சரியான முறையில் கேட்டு அவர்களை சரி செய்ய வேண்டும். நன்மையை ஏவி தீமைகளை தடுக்க வேண்டும். 4வது தலைப்பு, தீமையை தடுக்காதவர்களுக்கு தண்டனை. ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதர் பாவம் செய்கிறார். அதை தடுக்க சக்தி இருந்தும் அந்த சமுதாயத்தினர் தடுக்காவிட்டால் அவர்கள் இறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டேன் என்று அவர்கள் இறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டேன் என்று ஹஜ்ரத் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். விளக்கம். தூய உள்ளங்கொண்ட பெரியோர்களே, இஸ்லாமும் முஸ்லிம்களும் முன்னேற வேண்டும் என்ற விரும்பும் நண்பர்களே, முஸ்லிம்களின் அழிவிற்கும் நீண்ட நாட்களாக அவர்கள் நசிந்து வருவதற்கும் இவைதான் காரணங்கள். அந்நியர்களையும் தமக்கு சமமானவர்களையும் விட்டுவிட்டாலும் குறைந்தபட்சம் தமது குடும்பத்தினரை, தமக்கு கீழ் உள்ளவர்கள், தம்முடைய பிள்ளைகள் ஆகியோர் எந்த அளவு பகிரங்கமான பாவங்களை செய்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டும். நம்முடைய செல்வாக்கை கொண்டும் அவர்களை தடுக்கிறோமா அல்லது திருத்த வேண்டும் என்று மனதிலாவது நினைக்கிறோமா? நமது அன்பு மகன் செய்யும் காரியத்தை பற்றி எப்போதாவது வருத்தப்பட்டதுண்டா? நமது மகன் அரசாங்கத்திற்கு எதிராக ஏதும் குற்றம் செய்துவிட்டாலோ அல்லது ஏதேனும் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொண்டாலோ போதும் நமக்கு பெரும் கவலை உண்டாகிறது. அவனை எச்சரிக்கை செய்கிறோம். நமது மகன் குற்றவாளி அல்லன் என்று நிரூபிப்பதற்கு பெரும் முயற்சி செய்கிறோம். இந்த சாதாரண அரசாங்கத்தின் முன் குற்றவாளியாக கூடாது என்பதற்கு செய்யப்படும் முயற்சியின் அளவுக்கு மாபெரும் அரசனான அல்லாஹ்வின் சமூகத்தில் குற்றவாளியாக ஆகக்கூடாது என்பதற்கு முயற்சி செய்யப்படுகிறதா? உங்கள் மகன் சூதாடுகிறான், பல நேரங்களில் தொழுகையை விட்டுவிடுகிறான். ஆனால் தப்பி தவறி ஏன் இதை செய்கிறாய், இது முஸ்லிம்களின் செயல் அல்லவே என்று கூட சொல்வதில்லை. இப்படிப்பட்டவர்களுடன் சேர்ந்து உண்பதும் பருகுவதும் கூடாது என்று கூட தடுக்கப்பட்டிருக்கிறது. பாதைகள் இரண்டும் வேறுபட்டவை, இடையில்தான் எவ்வளவு வேற்றுமை என்று ஒரு பார்சி கவிதை கூறுகிறது. மகன் வேலையில்லாமல் சோம்பேறியாக திரிகிறான், தொழில் செய்ய முயற்சிக்கவில்லை, கடை வேலைகளையும் கவனிப்பதில்லை. இப்படிப்பட்ட மகனை பற்றி வருத்தப்பட்டு அவன் மீது கோபம் கொள்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவன் ஜமாஅத் தொழுகையை அலட்சியம் செய்கிறான், பல நேர தொழுகைகளை கலாச் செய்கிறான். இந்த செயல்களுக்காக மகன் மீது கோபம் கொள்பவர்கள் மிக குறைந்தவர்களே இருப்பார்கள். பெரியோர்களே, நண்பர்களே, இப்படிப்பட்ட தவறுகளால் மறுமையில் மட்டும் தண்டனை கிடைக்கும் என்றாலும் இவைகளை விட்டும் நாம் வெகு தூரம் விலகி இருக்க வேண்டும். நாம் மிகவும் விரும்பும் இந்த உலக வாழ்க்கையின் அழிவு கூட இதனால் தான் ஏற்படுகிறது. இந்த கண்மூடித்தனமான செயல்களுக்கு ஒரு எல்லை உண்டா? இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், இவ்வுலகில் குருடராயிருப்பவர் அவ்வுலகிலும் குருடராகவே இருப்பார். ஏனென்றால் அவருடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களின் மீதும் செவிகளின் மீதும் முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அவர்களுடைய பார்வை மீது திரையிடப்பட்டு விட்டது. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், மனிதர்கள் அதாவது இதில் என்ன கூறுகிறார்கள்னா,
ஒருவர் தொழுகையை வீணாக வீணாக விட்டுவிட்டாலோ அல்லது அவர் தெரிந்தே தொழுகையை விடுகிறார், தொழுகையை ஜமாத்துடன் தொழுவதில்லை, ஹராமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார், போதை வஸ்துக்களை உட்கொள்வது, விபச்சாரம் செய்வது என்கின்ற இந்த பாவங்களை பெரும் பாவங்களை செய்தவராக இருக்கிறார். ஆனால் பிள்ளைகளை தட்டி கேட்காமல் தாய் தந்தையர்கள் இதனை விட்டுவிட்டார்கள் என்றால் இரு உலக வாழ்க்கையிலும் அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை வழங்குகின்றான் என்று கூறுகின்றான். இந்த உலகத்திலும் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை தருவான், மறுமை வாழ்க்கையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கின்றான். அதாவது விளையாட்டாக வாழ்க்கையை பார்க்காமல் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எந்த முறையில் வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனித்து சரியான முறையில் ஒருவர் தவறுகளை செய்கின்றார்கள், தீமைகளை செய்கின்றார்கள், தொழுகையை விட்டுவிடுகின்றார்கள், பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அல்லது சகோதரர்கள், தாய் தந்தையர்கள் அல்லது நம்முடைய நண்பர்கள் தொழுகைகளை கதா செய்தால் அவர்களுக்கு நாம் எடுத்துக்கூற வேண்டும். அவர்களுக்கு நாம் அல்லாஹ்வுடைய மகிமைகளை, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, அல்லாஹ்வுடைய கலிமாத்துகளை கூறி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்த வேண்டும். இதுதான் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதாக இருக்கின்றது. ஒருவர் பாவங்களை செய்தால் மட்டும் அவர் பாவங்களில் ஈடுபட்டவராக இருக்க முடியாது. ஒருவர் தொழுகையை அல்லாஹ்வுடைய கடமைகளை யார் பூர்த்தி செய்யாமல் இருக்கிறாரோ அதுவும் பெரும் பாவமாக இருக்கின்றது. ஒருவேளை தொழுகையை ஜமாத்துடன் தொழுவது மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கின்றது. 5 வேளை தொழுகை அல்லாஹ் ஃபரலாகி இருக்கின்றான். வீணாக தொழுகையை ஜமாத்தை விட்டுவிட்டால் அது அல்லாஹ் பாவங்களாக அதை ஏது விடுகிறான். அதனால் இந்த உலகத்தில் அழிவு ஏற்படுகின்றது. தொழுகை ஒரு மூமின், ஒரு முஸ்லீமாக வாழ்கின்ற மனிதன் தீனை அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகின்றான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தெரிந்து கொள்கின்றான். சரியான முறையில் அவர்களுக்கு தீனை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சிறிய வயதிலிருந்தே 7 வயதை தாண்டியவுடன் அவர்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். குர்ஆனில் இருக்கின்றவைகளை விளக்கத்துடன் அவர்களுக்கு தர்ஜுமாத்துல் குர்ஆனை கொண்டு அவர்களுக்கு விளக்கி கூற வேண்டும். இப்பொழுது அவர்கள் குழந்தையிலிருந்தே அவர்கள் பழகிக்கொள்வார்கள். அவர்கள் இளைஞராக ஆகும்பொழுது, பெரியவர்களாக ஆகும்பொழுது அவர்கள் அதனை கடைப்பிடிப்பார்கள். இல்லையென்றால் அவர்களுக்கு சரியான முறையில் நாம் ஜமாத்துகளை வைத்து ஜமாத்துகளை கொண்டு அவர்களை சீர்திருத்த வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.